என்னடா கிளவி ஏதோ என் புருஷன் காதுல மந்திரம் ஓதுன மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காசுக்காக தான் இருக்கும். காத நல்லா வச்சு கேப்போம். ஏல லூசு பயல, பொண்டாட்டி எங்கல? பாத்ரூம் தாம போயிருக்கா. என்னாச்சுமா சொல்லு. ஏ கிறுக்கு பயல, கொஞ்சம் மெதுவா பேசு. நானே அவ பாத்ரூம்க்கு போற நேரம் உன்ட ரகசியமா சொல்லலாம்னு பார்த்தா கத்திர பொண்டாட்டி ஓடி வந்துரும் போல இருக்க. ஓடி வந்துட்டே கிளவி. சொல்லுமா, என்ன விஷயம்? ஏல உன் தங்க சும்மாவா வயசுக்கு வந்திருக்கல, நம்ம எல்லா முறையும் செய்யணும்ல. ஒரு 15,000 ரூபாய்க்கு பட்டு புடவையும் 3 பவுன்ல செயின் கொண்டு போடல. அதான் சரி. உங்க அம்மாவுக்கு நகை என்ன 20,000 30,000 ரூபாய்க்கு தான் விக்குது நினைச்சுக்கிட்டாவளா? நகை விக்கிற ரேட்டு தெரியுமா இல்ல தெரியாதா? சில்லாட்ட வந்துட்டா. ஏ என்னடி, நகை 1 லட்சம் இல்ல 2 லட்சமே ஆகட்டுமே. அவன் தாண்டி எல்லா முறையும் பண்ணணும். அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி தான். அவன் செய்யாம வேற யாருக்கு செய்யணும்? என்னது மனசாட்சி இல்லாம 3 சவரன் போட சொல்றீங்க? எங்க கிட்ட காசு எங்கதே இருக்கு? ஏய் காசு இல்லனா கடனை வாங்கி செய்யற கடமையை செய்யணும். அப்படியா? என்னத்தே முதல்ல வயசுக்கு வந்தது ஏன் பொண்ணு தானே? அப்போ உங்க பொண்ணு என்னத்த பண்ணுனா? அந்த நேரம் அவளுக்கு காசுக்கு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதனால மொய் வச்சா. இப்ப என்ன? ஓஹோ, உங்களுக்கு நான் மட்டும் ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஏன் நீங்க உங்க மொவட்ட சொல்ல வேண்டியதானே? கடனை எடுத்துனாலும் உன் அண்ணே மொவலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யடி, நீ அத்தகாரி தானே சொல்ல வேண்டியதானே? ஏய் போயும் உனக்காக ஏன் மொவ கடன்காரி ஆக முடியுமா? எத்தே நீங்க பண்ற அநியாயத்துக்கு உங்களுக்கு நல்ல சாவே வராது.